எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தமிழ் வந்து எழிலுக்கு வந்து பாசத்துக்காக குழந்தைங்க ஏங்கிறத வந்து புரிய வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எழில் வந்து வேகமாக வந்து நம்ம அஞ்சலி பாப்பாவை அழைச்சிட்டு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆமாம், எங்கே இருக்கான் அந்த கவின் அப்படின்னோடனே, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னோடனே, இங்கே தான் பக்கத்தில் சத்தம் வருது வா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு அஞ்சலி பாப்பா பிடிச்சிட்டு உள்ளே வந்து வார்டுக்குள்ளே வராங்க. அங்கே பார்த்தா வந்து சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல நம்ம வந்து கவின். அதை வந்து பாட்டிலேருந்து தாத்தா பேஷண்ட் எல்லோரும் வந்து கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எழில் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா, அச்சச்சோ அப்பா வந்தது கூட தெரியாமல் நம்ம வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோமேனு இங்கே அப்பாவை பார்த்த அடுத்த செகண்ட் வந்து காவியா பின்னாடியே ஓடி போய் எஸ்கேப் ஆகிட்டா. எங்கடி இங்கே பக்கத்தில் இருந்த காவியா திரும்பி பார்க்குறப்பல, ஆஹா நம்மளை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டா போலையே, நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆஃப் பண்ணு டிவியை அப்படின்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டோன்னா, இல்லைப்பா சவுண்டு வச்சு இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோன்னா, சரி நீ முதல்ல வந்து கேபினை விட்டு ஏன் வந்த வா அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தப்போ வந்து தம்பி போகிறப்ப இன்னும் கொஞ்சம் சவுண்டு வைப்பான்னு. என்னது பாட்டி இன்னும் சவுண்டு, எங்கள் அப்பாவே இங்கே வர்ற லெவலுக்கு சவுண்டு இருக்கும், உனக்கு இன்னும் சவுண்டு வேணுமா, இந்த ரிமோட்டை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து, ஆமாம் 2 பேரும் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களை கேபினில் இருக்க சொன்னால் இல்லை, சரி காவியாவும் அபியும் எங்கே போயிருக்காங்க முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னோடனே, ஏன் தான் இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களை தேடுறதே எனக்கு பெரிய வேலையாக்கிட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. காவியா வந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகி அபி பக்கத்தில் ஓடி வந்துட்டாங்க. ஆமாம் நீ எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வர்றேன், அப்பா வந்து வந்துட்டாப்புல, கவின் வந்து மாட்டிக்கிட்டான், நான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன், அப்பா கீழே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் போகணும் வா லிஃப்ட்டில் போகலான்ட்டு. அபி வந்து போகாத ஒரு நிமிஷம் இருன்னொன்னே அபி பேச்சை கேட்காம வேகமாக ஓடி லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வந்தோடனே அண்டர் மெயின்டெனன்ஸ் போர்டை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அபி வந்து போகாத வெளியில் வா அப்படின்னோடனே வெளியில் வர்றதுக்குள்ளே லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆனோடனே லிஃப்ட்டை வந்து லைட்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அபி வந்து கதவை தட்டுறாங்க, லிஃப்ட்டு கதவை வந்து யாரா வாங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக வந்து தட்டிகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லோரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு டோரை திறக்க ட்ரை பண்ணுறான், தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக எழில் வந்துடுறாங்க. அப்போ ஏதாச்சும் பண்ணுங்கப்பா காவியா உள்ளே மாட்டிக்கிட்டா அப்படின்னோடனே, ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னாச்சு அப்படின்னோடனே, அப்போ ரொம்ப நேரம் அழுதான்னா அவள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாப்பா, ஏதாவது பண்ணுங்கள், அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா காப்பாற்றுங்க அப்படின்னோடனே, லிஃப்ட்டை வந்து என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க மெயின்டெனன்ஸ்னு வந்து அபி வந்து கண்ணாப்பண்ணா தர்றான். மெயின்டெனன்ஸ் இருக்கிறப்ப வந்து லிஃப்ட்டை ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லையா அப்படின்னு வந்து செமையாக கேள்வி கேட்குறாங்க. அபி வந்து செம மாஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனு. லிஃப்ட்டை வந்து எழில் வந்து கையோடு வந்து கஷ்டப்பட்டு வந்து லிஃப்ட்டை திறந்துடுறாப்புல. லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா பாதியில் லிஃப்ட் இருக்கிறதுனால வந்து அதுக்குள்ளே வந்து குதிச்சிட்டாப்புல. எழில் குதிச்சுட்டு காவியா கிட்ட வந்து பேசலான்ட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து ராமியாவை கூட வந்து சுடர் வந்துடுறாங்க. சுடர் வந்தோன்னா வந்து என்னாச்சு அப்படின்னு அஞ்சலி பாப்பா வந்து கட்டி பிடிச்சி, இல்லை அக்கா காவியா மாட்டிக்கிட்டா உள்ளே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. ஒன்றும் பயப்படாத அப்பா காப்பாற்றிடுவாங்க தைரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பாவுக்கு தைரியம் சொல்லிட்டு அபிக்கிட்ட கேட்டோன்னா, ஆமாம் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அவள் வந்து ரொம்ப பயப்படுவா, தனியாக இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாள், அழுதா மயக்கம் போட்டு இருந்துருவா அப்படின்னா, அப்பா போயிருக்காருல நிச்சயமாக காப்பாற்றிடுவான்னு, நீங்கள் எல்லாம் தைரியமாக இருங்க அப்படின்னு ராமியாவை வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் அபி வந்து கீழே வந்து சத்தமே காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ வந்து காவியா வந்து ரொம்ப தடுமாறி வந்து, அப்பா அடிக்காதீங்கப்பா, ஒன்று லிஃப்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அடிக்காதீங்கப்பா, தெரியாமல் மெயின்டெனன்ஸ் போர்டு பார்க்காம வந்துட்டேன்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து காவியாவோட மனநிலையை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்புலன்னு, நம்ம அப்பாவா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கோங்கிறத வந்து ரியலாகவே ஃபீல் பண்ணுறாப்புல. அந்த ஒரு செகண்ட் அவங்க வந்து காவியாவை வந்து பயந்து நடுங்கிறதுல வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்துமதியோட பாட்டு ஒன்று போடுவாங்கள்ல, அந்த பாட்டை ப்ளே பண்ணி ஃபோனில் ப்ளே பண்ணி புத்திசாலித்தனமாக வந்து அவங்கள வந்து நார்மல் ஆக்கிட்டாங்க. ஆகினதுக்கப்புறம் வாமா செல்லம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பாட வச்சு அப்படியே லிஃப்ட் வழியாக வந்து மேலே இழுத்துட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே எழில் வந்து கண்ணா அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது வந்து யாராவது வந்து எப்போ சரி பண்ண சொன்னாங்க, அதை விட்டுட்டு என் குழந்தையே இப்படி மாட்டிக்கிட்டாலே, இதுவே வேறு யாராவது பேஷண்ட் போயிருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சத்தம் போட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் ராமையாவுக்கு முன்னாடியே வந்து சுடர் வந்து, சார் நான் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அப்படி மீறி இப்படி பண்ணனால தானே வந்து உங்கள் ரூம்குள்ளேயே இருந்தது இந்த 4 பேர் வந்து இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறப்ப வந்து சுடர் வந்து கரெக்டாக வந்து, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க சார், ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, குழந்தைங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க, நீ முதல்ல பேசுகிறத நிப்பாட்டு முதல்ல அப்படின்னு சுடரை திட்டுறோன்னு, ராமியா வந்து இப்போ குழந்தைங்க கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க, அப்புறம் பேசிக்கலாம் சார் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க.
அழைச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு சுடர் வந்து தைரியமாக வந்து தமிழ் உள்ளே போகிறாப்புல போய் வந்து எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார் நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு குழந்தையவே வளர்க்கவே தெரியலை அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, இங்கே பாரு கேர்டேக்கர்னா அதோட விடு, உங்களுக்கு ஒன்றுமே புரியல சார், உனக்கு என்ன தெரியும் எங்களுக்கும் பசங்களுக்கும் உள்ள வழி என்ன அப்படின்னு. எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் அம்மா இல்லாமல் வளர்ந்தவ தான். எனக்கு வந்து அப்பாவோட பாசம் முழுசாக கிடச்சிச்சு, ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அப்பாவோட பாசம் துளி கூட கிடைக்கல. அப்பா கூட வந்து கை பிடிச்சிக்கிட்டு போகணும்னு நம்பிக்கையாக இருக்கணும். 1 வருஷம் தான் ஆகுது உங்கள் ஒய்ஃப் போய், ஆனால் வந்து குழந்தைங்க வந்து உங்களை துளி கூட நினைக்கவே மாட்றாங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களோட பாசத்தை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு அதிரடியாக எழிலுக்கு புரிய வைக்கிறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிச்சாங்கன்னு சொல்லலாம்.